லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. தேசிய விண்வெளி தினம் பிரதமர் மோடி வாழ்த்து. இஸ்ரோ விஞ்ஞானிகளின் முயற்சியால் சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றது. 2023 ஆகஸ்ட் 23ஆம் தேதி விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் கால் பதித்து புதிய சாதனை படைத்தது. இதன் மூலம் நிலவின் தென் துருவத்தில் முதலில் கால் பதித்த நாடு இந்தியா என்ற பெருமையை பெற்றது. விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய நிலவின் பகுதிக்கு சிவசக்தி என பெயரிடப்பட்டது. இஸ்ரோ விஞ்ஞானிகளின் சாதனையை பாராட்டும் வகையில் ஆகஸ்ட் 23ஆம் தேதியை தேசிய விண்வெளி தினமாக மத்திய அரசு அறிவித்தது. அந்த வகையில் தேசிய விண்வெளி தினத்தை கொண்டாடும் வகையில் நாட்டு மக்கள், இளம் தலைமுறையினர், விஞ்ஞானிகள் அனைவருக்கும் பிரதமர் மோடி இன்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தேசிய விண்வெளி தின வாழ்த்துக்கள். நம் கனவுகள் இன்னும் பெரிதாகட்டும். மேலும் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி புதிய சாதனைகளை படைப்போம். தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணிப்போம் என பிரதமர் மோடி தன் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். இன்று சிஎம், நாளை பிஎம். இன்றைய முதல்வர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என அமைச்சர் ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உங்க முன்னாடி பேசுறதுக்கும், என்னுடைய தொகுதியில் என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு வாய்ப்புக்கு என்ன அந்த உயரத்தில் கொண்டு நிற்க எனக்கு பக்கபலமா இருந்த என்னுடைய ராஜபாளைய தொகுதி மக்களுக்கு இந்நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி பாடம் தொட்டு காணிக்கையாக்கிறேன். நீங்களாம் இல்லைன்னா நாங்களாம் இல்லை. உண்மைதான். இனி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய ஆட்சி மட்டுமே, இனி வருங்கால ஆட்சி நம்மளுடைய ஆட்சி மட்டுமே இருக்கும் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சிஎம், வருங்கால பிஎம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி பயணிப்போம். வருங்கால பிஎம் அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாஜி அமைச்சர்களுக்கு மாண்பு இருக்கிறதா? அமைச்சர் ரமேஷ் கேள்வி. சட்டசபையில் தகாத வார்த்தைகளை முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்துகின்றனர். அவர்களுக்கு மாண்பு இருக்கிறதா என அமைச்சர் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயக முறைப்படி சட்டசபை நடத்தும் போது நிச்சயமாக அனைவரின் குரல்களுக்கும் பதிலளிக்கப்பட்டு இது மாதிரியான சில வார்த்தைகள் இருந்தால் நீக்குவது மரபு. கடந்த ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு இடமே இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். இந்த ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய முக்கியம் இருக்கிறது. ஜனநாயகத்துடன் ஆட்சி நடத்துகிறோம். முதல் முறை எம்எல்ஏக்கள் நிறைய பேர் சட்டசபையில் இருக்கிறோம். நாங்கள் மாண்போடு கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறோம். மக்கள் பிரச்சனைகள் குறித்து முன்வைக்கிறோம். எல்லா விஷயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என அமைச்சர் ரமேஷ் பதிலளித்தார். எம்பிக்களே இல்லாத தாவேகாவை இண்டி கூட்டணியில் சேர்ப்பது எப்படி? தற்போது 23 கட்சிகள் இண்டி கூட்டணியில் தொடர்வதாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் கூறினார். தாவேகாவுக்கு எப்போது எம்பிக்கள் வருகிறார்களோ அப்போது நாங்கள் அவர்களை இண்டி கூட்டணியில் இணைந்து கொள்ள சொல்லுவோம். எம்பிக்களே இல்லாத தாவேகாவை எப்படி இண்டி கூட்டணியில் தற்போது சேர்க்க முடியும் என கேள்வி எழுப்பினார். தேர்தலில் 106 இடங்கள் கிடைத்தவுடன் விஜய்க்கு முதலில் ஆதரவு கோரி தொலைபேசியில் அழைத்தது ராகுல்தான். விஜய் முதல்வராகுவதற்கு முதலில் காங்கிரஸ் தான் கடிதம் கொடுத்ததாக மாணிக்கம் தாகூர் கூறினார். இந்த உண்மை தாவேகா அமைச்சர்கள் அனைவருக்கும் தெரியும் என்றார். காங்கிரஸ் ஆதரவு கொடுக்காமல் இருந்தால் மத்திய அமைச்சர் அமித்ஷா அனைவருடைய கதையையும் முடித்திருப்பார் என கூறினார். இனி ஊழல் செய்தால் மரண தண்டனை கொடுங்க. ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு வெளியிட்டுள்ள அறிக்கை. முதல்வர் விஜய்க்கு நான் முக்கிய ஆலோசனை ஒன்றை முன்வைக்கிறேன். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் மிகப்பெரிய ஊழல் தொடர்பான விஷயங்களில் சிங்கப்பூரின் சட்டங்களை பரிசீலிக்கலாம். சிங்கப்பூரில் இத்தகைய குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் ஊழல் செய்தால் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். சிங்கப்பூர் சட்டங்களிலிருந்து நாம் இதை கற்றுக்கொள்ளலாம். நான் என் வாழ்நாள் முழுதும் லீ குவான் யூவின் தீவிர ரசிகராக உள்ளேன். அவரது அணுகுமுறையை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஸ்ரீதர் வேம்பு கூறியுள்ளார். அதிகாலையில் இறங்கிய போலீஸ் டீம் மாணவர்கள் ரூமில் சிக்கியது என்ன? சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் தங்கி படிக்கின்றனர். இன்று அதிகாலை 3 மணிக்கு இவர்கள் தங்கியிருக்கும் வீடு மற்றும் விடுதிகளில் போலீசார் அதிரடியாக நுழைந்தனர். போலீஸ் துணை கமிஷனர் ரகுபதி தலைமையில் ரெய்டு நடந்தது. 100க்கும் அதிகமான போலீசார் 11 குழுக்களாக பிரிந்து சோதனை செய்தனர்.
3 மணி நேரம் சோதனையில் கஞ்சா பொட்டலங்கள், கஞ்சா புகைக்க பயன்படும் கருவிகள் சிக்கியது. சிலர் கஞ்சா போதையில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்தவர்களின் பின்னணி குறித்து விசாரணை நடக்கிறது. சார், காலையில் இவ்வளோ பேர் இப்போ சேர்ந்துருக்கு, என்ன விஷயம்? எவ்வளோ என்ன? நம்ம வந்து ஒரு ட்ரக்ஸ் சம்மந்தமாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. அதுக்காக ஒரு ஜஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்டான இன்ஃபர்மேஷன் நம்ம சும்மா அப்படியே இது பண்ணலாம். எவ்வளோ வீடுகளில் சார் சோதனை பண்ணீங்க? என்னென்னலாம் பறிமுதல் பண்ணீங்க? எத்தனை போலீஸாரில் பங்கேற்றன? இல்லை, உங்களுக்கு எத்தனை டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏதாவது பறிமுதல் பண்ணீங்களா? இல்லை, அது எல்லாமே நம்ம சொல்கிறோம். எல்லாமே யூஸஸ் தான் அவங்க எல்லாருமே. நான் பரவாயில்ல டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 11 மடங்கு விலை உயர்ந்த வாழை இலை. முகூர்த்தம் மற்றும் பண்டிகை நேரத்தில் வரத்து குறைவால் வாழை இலை விலை உச்சம் தொட்டுள்ளது. தேனி ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் இலையின் விலை 11 மடங்கு உயர்ந்து ஏலம் போகிறது. சென்ற வாரம் ஒரு கட்டு 500க்கு ஏலம் போன நிலையில் 5500 ரூபாய் வரை ஏலம் போகிறது. சில்லறையாக ஒரு வாழை இலை 30க்கு மேல் சேலாகிறது. கார் ரேஸ் பந்தயத்தில் விபத்தில் சிக்கிய அஜித். நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் அஜித்குமார் ரேசிங் என்ற சொந்த பந்தய அணியை உருவாக்கி பல்வேறு சர்வதேச தொடர்களில் களமிறக்கி வருகிறார். தற்போது ஐரோப்பாவில் நடைபெற்று வரும் லீமென்ஸ் சாம்பியன்ஷிப் பந்தயத்தில் அவரது அணி தீவிரமாக போட்டியிட்டது. இதில் அஜித்குமார் ஓட்டிய கார் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு காரின் மீது பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் சக்கரங்கள் செயலிழந்ததுடன் அடுத்தடுத்து தீவிர தொழில்நுட்ப கோளாறுகளும் ஏற்பட்டன. அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்கள் காரணமாக எவ்வித காயமும் இன்றி காரில் இருந்து அஜித்குமார் பாதுகாப்பாக வெளியேறினார். நடிகர் அஜித் கார் பந்தயங்களில் விபத்தை சந்திப்பது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பும் இத்தாலி, ஸ்பெயின், மலேசியா மற்றும் துபாய் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற பந்தயங்கள் மற்றும் பயிற்சிகளின் போது அவர் விபத்துகளை எதிர்கொண்டு லேசான காயங்களுடன் மீண்டுள்ளார். ஜப்பானில் நிலநடுக்கம், மக்கள் அலறி எடுத்து ஓட்டம். ஜப்பான் நாட்டில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் டோக்கியோ, இபாராக்கி, ஷிபா உள்ளிட்ட பல நகரங்களில் கட்டிடங்கள் குலுங்கின. வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அலறி அடித்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். ரிக்டர் அளவில் 5.9 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் ரயில், சாலை போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டும் மொபைல் போன்களில் எச்சரிக்கை அலாரம் ஒலித்தும் மக்கள் உஷார்படுத்தப்பட்டனர். இடிபாடுகளில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுவிக்கப்படவில்லை. பொதுவாக ஜப்பானில் ஒரு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டால் அடுத்த சில மணி நேரங்களில் அடுத்தடுத்து நில அதிர்வுகள் ஏற்படுவது வழக்கம். எனவே மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது.